Hello friends, welcome to English கத்துக்கலாம். நாம இன்னைக்கு இந்த வீடியோல சிம்பிளான காமன் verb sentences நாம இந்த வீடியோல 15 sentences பார்க்க போறோம். காமன் verbனா நம்ம நார்மல் லைஃப்ல நம்ம செய்யக்கூடிய செயல்களை வச்சு ஒரு 15 words. Verbsனா நம்ம என்ன செய்றோமோ செயலை குறிக்கிறதான ஒரு சொல் தான் verb. நம்ம இட்ஸ் an action word னு சொல்லுவாங்க. ஆக்ஷன்னா நம்ம செய்யக்கூடிய அல்லது நம்ம யோசிச்சு நம்ம என்ன யோசிக்கிறோம்ன்றது கூட ஒரு செயல்ல தான் வரும். சோ அப்படி இருக்கிற அந்த verbs வச்சு ஒரு 15 sentences நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த sentences எல்லாமே நம்ம நார்மல் லைஃப்ல பேசுறது. அதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல பேசுறது அப்படினு சொல்லி இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இப்ப வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் லைக்னா நம்ம ஒரு பொருள் மேல நம்ம விரும்புறது, நமக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு பிடிச்சிருக்கிறதுக்கும் நம்ம விரும்புதலுக்கும் லைக்ன்ற ஒரே சென்டென்ஸ் ஒரே வேர்டை தான் இங்கிலீஷ்ல நம்ம பயன்படுத்துவோம். லைக்னா பிடிச்சிருக்கு அல்லது விரும்புறது. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ லைக் ட்ரீஸ், எனக்கு மரங்கள் பிடிக்கும். எனக்கு மரங்கள் பிடிக்கும் அப்படின்னு நம்ம சில பேர் சொல்லுவோம்ல, எனக்கு இயற்கையோட இருக்க மரங்கள் பிடிக்கும் அப்படின்னு இந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அதுக்கு ஐ லைக் ட்ரீஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். அடுத்த ரெண்டாவது லிவ்னா நம்ம இப்ப வாழ்றதையும் நம்ம வேர்ப்ல தான் சொல்லுவோம். லிவ்னா வாழ்றது. வேர் டு யூ லிவ், இட்ஸ் a question sentence. வேர் டு யூ லிவ் அப்படின்னா நீங்கள் எங்கு வசிக்கிறீங்க, நீங்க எங்க இருக்கீங்கன்னு நம்ம கேட்போம்ல, நீங்க எங்க வாழ்றீங்கன்னு நம்ம கேட்க மாட்டோம். இங்க வாழ்றதுக்கு நம்ம வசிக்கிறது எங்க இருக்கீங்கன்னு கேட்கறதுக்கும் நம்ம லிவ்ன்றதான் பயன்படுத்துவோம். வேர் டு யூ லிவ் அப்படின்னு நம்ம கேட்கணும். நீங்கள் எங்கு இருக்கிறீங்க அல்லது வசிக்கிறீங்கன்னு கேட்கறதுக்கு வேர் டு யூ லிவ்னு நம்ம கொஸ்டின் சென்டென்ஸ் கேட்கணும். அடுத்தது ஹேட்னா வெறுக்கிறேன். இப்ப நமக்கு ஒரு பொருளை பிடிக்கல அப்படின்னா நம்ம அதை வெறுக்கிறது இல்ல பிடிக்கலன்னு சொல்லுவோம்ல, எனக்கு அந்த பொருளை பிடிக்கல அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு நம்ம இந்த ஹேட்ன்றத பயன்படுத்துவோம். ஐ ஹேட் யூ, நான் உன்னை வெறுக்கிறேன். அல்லது இதை நம்ம வேற மாதிரியும் சொல்லலாம், எனக்கு உன்னை பிடிக்கல அப்படின்னு சொல்றதுக்கும் ஐ ஹேட் யூன்றத நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ அடுத்தது ஃபோர்த் ஒன் லாஸ்ட்னா ஒரு பொருள் தொலைஞ்சு போயிட்டோ இல்லை நம்ம கிட்ட இருந்து நம்ம இழந்துட்டதுக்கு லாஸ்ட்ன்ற வேர்டை நம்ம பயன்படுத்துவோம். ஐ லாஸ்ட் மை நோட் அப்படின்னா நான் என் நோட்டை தொலைச்சிட்டேன், நான் நோட்டை தொலைச்சிட்டேன் அப்படின்னு நம்ம இப்ப சொல்லுவோம்ல, அதுக்கு ஐ லாஸ்ட் மை நோட். அடுத்தது ஃபிஃப்த் ஒன் சாப். இங்க நான் சொல்ற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம நார்மல் லைஃப்ல பேசுறதுதான். இங்க இருக்கிறது மட்டும்தான் இல்லை, இன்னும் நம்ம நிறைய சொல்லுவோம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் இந்த லாஸ்ட்டுக்கு சொன்னோம்னா, ஐ லாஸ்ட் மை புக் அப்படின்னு சொன்னா என்னுடைய புக்கை நான் தொலைச்சிட்டேன் நம்ம தமிழ்ல சொல்றதுக்கு ஐ லாஸ்ட் மை புக் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம். இங்க இருக்கிற நோட் மட்டும்தான் மாறும். ஓகே. அடுத்தது சாப்பிடுனா வெட்டுதல். ஒரு வெங்காயமோ அல்லது ஏதோ ஒரு காய்கறியை நம்ம வெட்டும் போது சாப்டுன்னு நம்ம பயன்படுத்தும். எக்ஸாம்பிள், அவன் வெங்காயங்களை வெட்டினான். He chopped the onions. அவன் வெங்காயத்தை வெட்டினான் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம he chopped the onion சொல்லுவோம். அதுவே அவன் நிறைய வெங்காயங்களை வெட்டினான் அப்படின்னு சொல்றதுக்கு இங்க எஸ் ஆட் பண்ணுவோம். அடுத்தது சிக்ஸ்த் ஒன் அஃபர்ட் அப்படின்னா நம்மளால வாங்க முடியறது, வாங்குதலுக்கு நம்ம afford அப்படின்னு நம்ம சொல்லுவோம். I can afford to buy a car. அப்படின்னா என்னால் கார் வாங்க முடியும். அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல I can afford to buy a car அப்படின்னு நம்ம சொல்லுவோம். I can afford to buy a car அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செவன்த் ஒன் டூனா ஒரு விஷயத்தை நம்ம செய்யறது, நம்ம ஒரு விஷயத்த செய்யறதுக்கு நம்ம டூன்னு சொல்லுவோம். ஐ டூ மை ஹோம்ஒர்க் அல்லது ஐ டூ மை ஒர்க் அப்படின்னா நான் என் வேலையை செய்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ டூ மை ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்க ஐ டூ மை ஹோம்ஒர்க் அப்படின்னு சொன்னா நான் என் வீட்டு பாடத்தை செய்கிறேன் அப்படின்னு சொன்னோம். இங்க இருக்கிற அந்த வேலை மட்டும் போயிட்டு நம்ம ஹோம்ஒர்க்குக்கு தமிழ் என்ன சொல்லுவோம், வீட்டு பாடம் தான் சொல்லுவோம்ல. சோ நான் என் வீட்டு பாடத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்ல சொல்றதுக்கு I do my homework அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நெக்ஸ்ட் எய்த் ஒன் ஹைக் அப்படின்றதுக்கு தமிழ்ல நிறைய வாக்கியங்கள் இருக்கு. நாம ஹைக்னா நீண்ட நடைப்பயணம் அப்படின்னு நம்ம இங்க எடுத்துக்கிறோம். இன்னொரு ஹைக்னா மலை ஏறுறதுக்கும் நம்ம ஹைக்குன்னு தான் சொல்லுவோம். இங்க நம்ம ஹைக்னா நீண்ட நடைப்பயணம் அப்படின்னு எடுத்துக்குவோம். இதுக்கு வந்துட்டு
நடைப்பயணம் உடல் நலத்திற்கு நல்லது. நீண்ட நடைப்பயணம் உடல் நலத்திற்கு நல்லதுன்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல hiking is good for health. hiking is good for health அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது 9th one seem. seemனா தெரிகிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். seemனா தெரிகிறது. You seem distracted today. அப்படின்னா நீ இன்று குழப்பமாக இருப்பதாக தெரிகிறது. நீ இன்னைக்கு குழப்பமா இருக்கிற போல அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு you seem distracted today. you seem distracted today அப்படின்னு நம்ம சொல்லணும். அடுத்து 10th one wandered. wandered அப்படின்னா திரிதல், அலைஞ்சு திரியிறது. சோ அதான் நம்ம wandered சொல்லுவோம். he has wandered off. he has wandered off அப்படின்னா அவன் அலைந்து திரிந்தான், அவன் அலைஞ்சு திரிஞ்சான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு he has wandered off அப்படின்னு நம்ம சொல்லணும். 11th one hide. hide அப்படின்னா மறைத்தல் அல்லது மறைகிறது தான் நம்ம hide அப்படின்னு சொல்லுவோம். you hide everything. you hide everything அப்படின்னா நீ எல்லாவற்றையும் மறைக்கிறாய், எல்லாத்தையும் மறைக்கிற அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு you hide everything அப்படின்னு நம்ம சொல்லணும். you hide everything from me அப்படின்னா என்கிட்ட இருந்து நீ எல்லாத்தையும் மறைக்கிற அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம்ல, அதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும் அப்படின்னா you hide everything from me. என்னிடம் இருந்து அப்படின்றதுக்கு நம்ம from me அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ அடுத்தது 12th one. 12th one ignored. ignored அப்படின்னா புறக்கணிக்கிறது இல்லைன்னா கண்டுக்காம இருக்கிறது, அல்லது அவங்க சொல்லியும் நம்ம கேட்காம இருக்கிறது நம்ம ignored அப்படின்னு நம்ம சொல்லுவோம். she ignored my advice. அவள் என் அறிவுரையை புறக்கணித்தாள். அவள் என் அறிவுரையை புறக்கணித்தாள். நான் சொன்ன அட்வைஸ் அவங்க எடுத்துக்கல, அவங்க வந்துட்டு கண்டுக்காம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு she ignored my advice அப்படின்னு நம்ம சொல்லணும். 13th one completed. 13th one competed. competed அப்படின்னா போட்டியிடுறது. நம்ம இன்னொருத்தரோட போட்டியிடுறத நம்ம கம்பீட் பண்றது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு நம்ம இங்க competed அப்படின்னு சொல்லுவோம். he competed his brother. he competed his brother. அவன் தன் சகோதரனோட போட்டியிட்டான். அவன் தன் சகோதரனோட போட்டியிட்டான் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு he competed his brother அப்படின்னு நம்ம சொல்றோம். 14th one criticized. criticizedக்கு 3 மீனிங்ஸ் இருக்கு. விமர்சனம், திட்டுறது, அப்புறம் கண்டிக்கிறது. இந்த மூணுத்துல நம்ம இன்னைக்கு விமர்சனம்னா என்னன்னு பார்க்கலாம். விமர்சனம் அப்படின்னா அவன் என் வேலையை விமர்சித்தார், அவர் என் வேலையை விமர்சித்தார் அப்படின்னா அதுல அவங்க நீங்க இதை தப்பு பண்ணிருக்கீங்க, இந்த தப்பை சரி பண்ணிக்கோங்கன்னு சொல்றது, அது வந்துட்டு ஒரு ஃபீட்பேக்கா நம்ம எடுத்துக்குவோம். இந்த தப்பை திருத்திக்கோங்கன்னு சொல்லுவோம்ல, அந்த இதை நம்ம விமர்சனம் அப்படின்னு சொல்லுவோம். he criticized my work. அவர் என் வேலையை விமர்சித்தார். he criticized my work அப்படின்னு நம்ம சொல்லணும். லாஸ்ட் ஒன் thrust. thrust அப்படின்னா தள்ளுறது. thrustனா தள்ளுறது. thrustக்கு ஒரு எக்ஸாம்பிள், அவர் கதவை தள்ளி திறந்தார். அவங்க நல்ல கதவை தள்ளி திறந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு he thrust the door open. he thrust the door open அப்படின்னு சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்துருந்தீங்கன்னா இந்த 15 சென்டென்சஸுமே எப்படி நம்ம பேசுறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் கத்துக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே வந்துட்டு உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.